8 என்பது சாதாரண எண் அல்ல என்று பலர் நம்புகின்றனர். அது முடிவில்லா ஓட்டத்தின் வடிவம். அதை நேராக பார்த்தால் சமநிலை. அதை சாய்த்து பார்த்தால் முடிவில்லாத சக்தி. அதனால் இந்த எண்ணை மனதில் வைத்து கொண்டு உச்சரிக்கும் போது உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் பல ஆற்றல்கள் விழிக்கத் தொடங்குகின்றன. சில எண்ணங்கள் வெறும் கணக்குக்கு பயன்படும். சில எண்ணங்கள் அதிர்வாக செயல்படும். 8 என்பது அதிர்வை எழுப்பும் எண். அதை நம்பிக்கையுடன் சொன்ன பிறகு தடைகள் உடையும் என்று பழமையான ஆன்மீக வழிகளில் கூறப்படுகிறது. காரணம் அந்த எண்ணின் அதிர்வு நிலைத்தன்மை, செல்வம், தைரியம், கர்ம விடுதலை, முன்னேற்றம் ஆகியவற்றோடு தொடர்புடையது. நீங்கள் பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டு இருந்தும் கதவு திறக்காமல் இருக்கலாம். உழைத்தும் பலன் தாமதமாக இருக்கலாம். நல்ல மனம் இருந்தும் ஏன் இவ்வளவு சோதனை என்று உள்ளம் சோர்ந்து இருக்கலாம். அந்த நேரத்தில் மனதை மீண்டும் எழுப்ப ஒரு சின்ன ஒளி போதும். அந்த ஒளி சிலருக்கு ஒரு வார்த்தை, சிலருக்கு ஒரு பிரார்த்தனை, சிலருக்கு ஒரு எண். இன்று உங்களுக்கு அந்த எண் 8. இதை சொல்வது வெறும் ஒலி அல்ல. இதை உணர்ந்து சொல்வது உள்ளத்தை ஒழுங்குபடுத்தும் சக்தி. 8 என்று மெதுவாக சொல்லுங்கள். சுவாசத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி சொல்லுங்கள். உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறையத் தொடங்கும். ஏன் என்றால் எண்ணம் எங்கே செல்கிறது அங்கே சக்தி செல்கிறது. நீங்கள் பயத்துக்கு சக்தி கொடுத்தால் பயம் பெரிதாகும். நீங்கள் நம்பிக்கைக்கு சக்தி கொடுத்தால் வாய்ப்புகள் பெரிதாகும். 8 என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் நான் சமநிலைக்கு வருகிறேன் என்று உள்ளம் நினைக்கட்டும். நான் தடைகளை உடைக்கிறேன் என்று மனம் நம்பட்டும். நான் என் நேரத்தை நோக்கி நகர்கிறேன் என்று உயிர் உறுதிபடட்டும். பலருக்கு தடைகள் வெளியிலிருந்து வருவதில்லை. உள்ளே இருக்கும் சந்தேகத்திலிருந்து வருகிறது. நான் முடியுமா என்ற எண்ணம் தான் பெரிய போட்டு. என்னிடம் திறமை இல்லையோ என்ற பயம் தான் பெரிய சுவர். பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை தான் பெரிய சங்கிலி. இவற்றை உடைக்க பெரிய ஆயுதம் தேவையில்லை. தெளிவான மனம் போதும். உறுதியான வார்த்தை போதும். அதற்காக 8 என்ற எண்ணை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் 8 முறை ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். ஒவ்வொரு மூச்சோடும் 8 என்று சொல்லுங்கள். உங்கள் நாள் மாறத் தொடங்கும். இந்த உலகத்தில் வெற்றி பெறுபவர்கள் எல்லோரும் ஒரு ரகசியம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தோல்வியை முடிவாக பார்க்கவில்லை. தாமதத்தை மறுப்பாக பார்க்கவில்லை. காத்திருப்பதை தண்டனையாக பார்க்கவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் தயார் செய்யும் காலமாக பார்த்தார்கள். உங்களுக்கும் அதே பார்வை வந்துவிட்டால் எந்த தடை இருந்தாலும் அது பயிற்சியாக மாறும். எந்த சோதனை இருந்தாலும் அது வலிமையாக மாறும். எந்த இழப்பும் இருந்தாலும் அது புதிய பாதையாக மாறும். நீங்கள் இப்போது எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. மனச்சோர்வில் இருந்தாலும் பரவாயில்லை. கடன் சுமையில் இருந்தாலும் பரவாயில்லை. உறவுகள் உடைந்து இருந்தாலும் பரவாயில்லை. வேலை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. சில அத்தியாயங்கள் கடினமாக இருந்ததால் முழு புத்தகம் கெட்டுப்போகவில்லை. இன்னும் பல நல்ல பக்கங்கள் எழுதப்படாமல் காத்திருக்கின்றன. அந்த புதிய பக்கத்தை திறக்க உங்கள் உள்ளம் எழ வேண்டும். அதற்கான அழைப்பு இன்று 8. 8 என்பது ஒழுக்கத்தையும் நினைவூட்டும் எண். வெற்றி திடீரென வராது. தினசரி முயற்சி சேர்ந்து மலையாகும். சிறிய முன்னேற்றம் சேர்ந்து பெரிய மாற்றமாகும். இன்று ஒரு நல்ல முடிவு எடுக்குங்கள். இன்று ஒரு மணி நேரம் கற்றுக்கொள்ளுங்கள். இன்று ஒரு பயத்தை விட்டுவிடுங்கள். இன்று ஒரு பழக்கத்தை மாற்றுங்கள். இன்று ஒரு கனவுக்கு முதல் படி எடுங்கள். இந்த சிறு செயல்கள் நாளை உங்கள் வாழ்வின் உயரத்தை நிர்ணயிக்கும். உங்களை யாரும் நம்பவில்லை என்றால் நீங்கள் உங்களை நம்புங்கள். யாரும் பாராட்டவில்லை என்றால் நீங்கள் உங்களை பாராட்டுங்கள். யாரும் துணை நிற்கவில்லை என்றால் கடவுள் உங்களோடு நிற்கிறார் என்று உணருங்கள். பல நேரங்களில் மனிதர்கள் விலகும்போது தெய்வம் நெருங்குகிறது. கதவுகள் மூடும்போது புதிய வழிகள் உருவாகின்றன. இருள் அதிகரிக்கும் நேரம் விடியற்காலைக்கு முன் வரும் நேரம்தான். அதனால் இருள் வந்ததற்காக அழ வேண்டாம். அது வெளிச்சம் நெருங்குகிறது என்ற அறிகுறி. நீங்கள் பலமுறை விழுந்திருக்கலாம். அது அவமானம் அல்ல.
மீண்டும் எழாமல் இருப்பதே அவமானம். உங்கள் கண்ணீர் வீணாகவில்லை. உங்கள் அமைதியான போராட்டம் வீணாகவில்லை. நீங்கள் தனியாக சுமந்த வலி வீணாகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உங்களுக்கு கருணை கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு தோல்வியும் அறிவு கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு காத்திருப்பும் பொறுமை கற்றுக் கொடுத்தது. இப்போது நீங்கள் பழைய நீங்கள் அல்ல. நீங்கள் வடிவம் பெற்ற ஆன்மா. 8 என்று சொல்லும் போது செல்வமும் நினைவில் கொள்ளுங்கள். செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல. நல்ல உடல் ஒரு செல்வம். அமைதியான மனம் ஒரு செல்வம். நல்ல உறவுகள் ஒரு செல்வம். அறிவு ஒரு செல்வம். நேரம் ஒரு செல்வம். வாய்ப்பு ஒரு செல்வம். இதை உணர்ந்தவனுக்கு ஏழ்மை நீண்ட நாட்கள் தங்காது. நன்றியுணர்வு உள்ள இடத்தில் வளம் வர ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் அமைதி வேண்டும் என்றால் கோபத்தை குறையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வேண்டும் என்றால் சோம்பலை குறையுங்கள். உங்கள் மனதில் ஒளி வேண்டும் என்றால் குறை கூறுவதை குறையுங்கள். உங்கள் பாதையில் வெற்றி வேண்டும் என்றால் முயற்சியை அதிகரியுங்கள். இதுதான் ஆன்மீகமும் செயலும் சேரும் இடம். வெறும் வேண்டுதல் மட்டும் போதாது. வெறும் உழைப்பு மட்டும் போதாது. நம்பிக்கையும் நடவடிக்கையும் சேர்ந்தால் அதிசயம் நடக்கும். இன்று முதல் உங்கள் பெயரை மதியுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் உடலை மதியுங்கள். உங்கள் கனவுகளை மதியுங்கள். உங்களை மதிக்கத் தொடங்கும் நாளே உலகமும் உங்களை மதிக்கத் தொடங்கும். உங்கள் மனதில் உங்களைச் சிறியவனாக காட்டும் குரலை நிறுத்துங்கள். நீங்கள் பிறந்தது சும்மா வாழ்வதற்காக அல்ல. உங்கள் ஒளியை வெளிக்கொணர்வதற்காக. 8 என்று சொல்லுங்கள். நான் திறக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் உயர்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் குணமடைகிறேன் என்று சொல்லுங்கள். நான் வளம் பெறுகிறேன் என்று சொல்லுங்கள். நான் பயத்தை விடுகிறேன் என்று சொல்லுங்கள். நான் எனது நேரத்தை அடைகிறேன் என்று சொல்லுங்கள். வார்த்தைகள் விதை. மனம் நிலம். நம்பிக்கை தண்ணீர். செயல் சூரியன். இவை சேர்ந்தால் வாழ்க்கை மலரும். நீங்கள் காத்திருந்த செய்தி வரும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு வரும். நீங்கள் இழந்த அமைதி திரும்ப வரும். நீங்கள் நினைத்த உயரம் நெருங்கும். ஆனால் அதற்கு முன் உள்ளம் தயார் ஆக வேண்டும். அதனால் இன்று மனதை சுத்தப்படுத்துங்கள். பழைய கோபத்தை விடுங்கள். கடந்த தோல்வியை விடுங்கள். பிறர் செய்த காயத்தை விடுங்கள். காலியான கைகளில்தான் புதிய வரங்கள் விழும். இந்த நிமிடத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளி எழுகிறது. அது மெதுவாக உங்கள் பயத்தை கரைக்கிறது. அது உங்கள் கண்களில் தைரியமாக மாறுகிறது. அது உங்கள் குரலில் நம்பிக்கையாக மாறுகிறது. அது உங்கள் நடைபாதையில் வெற்றியாக மாறுகிறது. இதை உணருங்கள். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் முயற்சியை பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் அமைதியான போராட்டத்தை தெய்வம் அறிந்திருக்கிறது. சரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. 8 என்பது இன்று உங்களுக்கு நினைவூட்டல். முடிவில்லா வாய்ப்புகள் உங்களுக்குள் இருக்கின்றன. தடைகள் நிரந்தரம் அல்ல. தாமதம் தோல்வி அல்ல. இருள் சாபம் அல்ல. காத்திருப்பு வீணல்ல. எல்லாம் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் பயணம். எழுந்து நிற்குங்கள். முகத்தில் ஒளி கொண்டு நிற்குங்கள். உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டு நிற்குங்கள். உங்கள் பெயரை பெருமையுடன் சொல்லுங்கள். உங்கள் கனவை உயிருடன் பிடித்து கொள்ளுங்கள். இன்று சொல்லப்பட்ட இந்த அதிர்வு உங்கள் நாள்களை மாற்றட்டும். 8 என்று சொன்ன பிறகு உங்கள் உள்ளத்தில் பூட்டியிருந்த கதவுகள் திறக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் நின்றிருந்த ஓட்டம் நகரட்டும். உங்கள் முயற்சிக்கு பலன் மலரட்டும். உங்கள் வீட்டில் வளம் பெருகட்டும். உங்கள் மனதில் அமைதி நிலைக்கட்டும். உங்கள் பாதையில் வெற்றி நிலைத்திருக்கட்டும். 8 என்ற அதிர்வை மனதில் தாங்கி நடக்கும் மனிதன் தனக்குள் ஒரு புதிய சக்தியை உணர ஆரம்பிப்பான். வெளியில் எதுவும் மாறாதது போல தோன்றினாலும் உள்ளே எல்லாம் மாறத் தொடங்கும். மனம் தெளிவடையும். குழப்பம் குறையும். பயம் கரையும். நம்பிக்கை வேரூன்றும். இதுவே உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். உலகம் முதலில் வெளியில் மாறாது. முதலில் உள்ளே மாறும். உள்ளம் மாறிய பிறகே வெளிப்படையாக வாழ்க்கை வடிவம் பெறும். அதனால் உங்கள் உள்ளத்தில் எழும் இந்த சிறிய ஒளியை சிறியதாக எண்ணாதீர்கள். அது நாளை பெரிய சூரியனாக மாறும். நீங்கள் பல காலம் தள்ளி வைத்த கனவுகள் இருக்கலாம். ஒரு நாள் செய்வேன் என்று நினைத்த எண்ணங்கள் இருக்கலாம்.
சூழ்நிலை சரியானதும் தொடங்குவேன் என்று காத்திருந்த முயற்சிகள் இருக்கலாம். உண்மையில் சரியான சூழ்நிலை என்று தனியாக வருவது அரிது. தொடங்கும் மனம் வந்தால் அதுவே சரியான சூழ்நிலை. இன்று தொடங்கும் முடிவு எடுத்த மனிதனுக்கே நாளை வாய்ப்புகள் திறக்கும். நிலையாக நின்ற நீரில்தான் துர்நாற்றம் வரும். ஓடும் நீரில்தான் புதுமை இருக்கும். உங்கள் வாழ்க்கையும் அப்படியே. நகரத் தொடங்குங்கள். சிறிய அடியாக இருந்தாலும் போதும். உங்கள் உள்ளத்தில் பழைய காயங்கள் இருந்தால் அவை சில நேரங்களில் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். உங்களை காயப்படுத்தியவர்கள் இப்போது அருகில் இல்லாவிட்டாலும் அவர்கள் விட்ட நினைவுகள் இன்னும் உள்ளே இருக்கலாம். அதை விடுவிக்க வேண்டும். மன்னிப்பது அவர்கள் நலனுக்காக அல்ல, உங்கள் சுதந்திரத்திற்காக. கோபம் சுமந்து நடக்கும் மனிதன் தன் தோளில் கல்லை சுமந்து ஓட முயல்வது போல் சோர்ந்து போகிறான். விடுங்கள். நடந்ததை பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வலியை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் வாயால் உங்களை சாபிக்காதீர்கள். நான் முடியாது என்று சொல்லாதீர்கள். என் வாழ்க்கை இப்படித்தான் என்று முடிவு செய்யாதீர்கள். என்னால் உயர முடியாது என்று தீர்ப்பு வழங்காதீர்கள். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. நீங்கள் தினமும் உங்களை இழிவாக பேசினால் மனம் அதை உண்மை என ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் தினமும் உங்களை உயர்த்தி பேசினால் மனம் அதற்கான வழிகளை தேடும். அதனால் இன்று முதல் உங்கள் நாக்கு உங்கள் நண்பனாக இருக்கட்டும். உங்கள் உள்ளம் கேட்கும் வார்த்தைகள் ஒளியாக இருக்கட்டும். காலையில் விழிக்கும் நேரம் மிகவும் புனிதமானது. அந்த நேரத்தில் மனம் இன்னும் அமைதியாக இருக்கும். உலக சத்தம் தொடங்காத நேரம் அது. அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை விதை விதையுங்கள். கண்களை மூடி சுவாசியுங்கள். நான் பாதுகாக்கப்பட்டவன் என்று உணருங்கள். நான் வழிநடத்தப்படுகிறேன் என்று நம்புங்கள். இன்று நல்லது நடக்கும் என்று சொல்லுங்கள். இப்படி தொடங்கும் நாள் வேறுபட்ட சக்தியை தரும். நாள் முழுவதும் உங்கள் நடை மாற்றப்படும். சிலர் எப்போதும் தாமதமாக மலர்வார்கள். அதற்காக அவர்கள் தோல்வியாளர்கள் அல்ல. சில விதைகள் சீக்கிரம் முளைக்கும். சில மரங்கள் காலம் எடுத்தே உயரமாக வளரும். ஆழமான வேர்களை பிடிக்க நேரம் தேவை. உங்களின் காத்திருப்பு காலம் வீணாகவில்லை. உங்களுக்கு வலிமையான அடித்தளம் அமைந்திருக்கலாம். பிறர் எட்டியதை பார்த்து உங்களை அளக்காதீர்கள். உங்கள் பாதை தனி. உங்கள் நேரம் தனி. உங்கள் ஆசீர்வாதம் தனி. நீங்கள் இன்று சந்திக்கும் மனிதர்களில் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் குறை காண்பார்கள். சிலர் கேலி செய்வார்கள். சிலர் உங்கள் முயற்சியை சிறியதாக பார்க்கலாம். ஆனால் கழுகு பறக்கும் உயரத்தை நிலத்தில் நடக்கும் பறவைகள் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் பார்வை பெரியதாக இருந்தால் சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது இயல்பு. அதனால் விளக்கம் கொடுத்து சக்தி வீணாக்காதீர்கள். உங்கள் செயல் உங்கள் பதிலாக இருக்கட்டும். நேரம் என்பது தெய்வீக பரிசு. அதை யாரும் சேமித்து வைக்க முடியாது. பயன்படுத்த மட்டுமே முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நேற்று தவறியதை இன்று திருத்தலாம். நேற்று தொடங்காததை இன்று தொடங்கலாம். நேற்று அழுததை இன்று மாற்றலாம். காலம் உங்களை தண்டிக்க வரவில்லை. உங்களை வளர்க்க வந்துள்ளது. அதை மதியுங்கள். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அர்த்தம் கொடுங்கள். உடலை கவனிப்பதும் ஆன்மீகம்தான். சோர்வான உடலில் தெளிவான மனம் தங்க கஷ்டம். போதுமான ஓய்வு தேவை. சுத்தமான உணவு தேவை. இயக்கம் தேவை. உடலை வெறுத்து உயர முடியாது. இது உங்கள் ஆன்மா தங்கும் ஆலயம். அதனை அன்புடன் நடத்துங்கள். உங்கள் உடலை மதிக்கும் போது உங்கள் மனமும் உங்களை மதிக்கத் தொடங்கும். ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் அமைதியை கண்டுபிடித்துவிட்டால் வெளியிலுள்ள புயல்கள் அவனை அசைக்க முடியாது. அதற்காக தினமும் சிறு நேரம் அமைதியில் இருங்கள். யாருடனும் பேசாமல் சில நிமிடம் உட்காருங்கள். உங்கள் மூச்சை கேளுங்கள். உங்கள் இதயத் துடிப்பை உணருங்கள். உள்ளே எவ்வளவு சத்தம் ஓடுகிறது என்பதை கவனியுங்கள். அதை மெதுவாக அமைதியாக்குங்கள். அந்த அமைதி தான் உங்கள் மறைந்த செல்வம். பொறாமை என்பது பலரின் முன்னேற்றத்தை மெதுவாக சிதைக்கும் நஞ்சு. பிறர் பெற்றதை பார்த்து எரிவதை விட அவர்கள் செய்த உழைப்பை கவனியுங்கள். அவர்களின் வெற்றி உங்களுக்கு தோல்வி அல்ல.
வானத்தில் ஒரு நட்சத்திரம் பிரகாசிப்பதால் மற்ற நட்சத்திரங்கள் அணையாது. ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு, உங்களுக்கும் உண்டு. பிறர் பாதையை பார்த்து நேரம் வீணாக்காதீர்கள். உங்கள் பாதையை ஒளிரச் செய்யுங்கள். நன்றி உணர்வு வாழ்க்கையை உடனே மாற்றும் சக்தி. இல்லாததை மட்டும் எண்ணும் மனம் எப்போதும் ஏழை. உள்ளதை உணரும் மனம் ஏற்கனவே வளமான். இன்று உங்களிடம் உள்ள சுவாசம் ஒரு வரம். சாப்பிடும் உணவு ஒரு வரம். பார்க்கும் கண் ஒரு வரம். நடக்கும் கால் ஒரு வரம். நினைக்கும் அறிவு ஒரு வரம். இவற்றை உணர்ந்தவனின் உள்ளத்தில் குறை குறையும். குறை குறைந்த இடத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். உங்கள் வீட்டில் பேசப்படும் வார்த்தைகள் அந்த வீட்டின் அதிர்வை தீர்மானிக்கும். சண்டை, இகழ்ச்சி, சாபம், கோபம் நிறைந்த வீடு மெதுவாக இருளாகும். ஆசீர்வாதம், அன்பு, மரியாதை, ஊக்கம் நிறைந்த வீடு மெதுவாக ஒளியாகும். உங்கள் வீட்டை ஒளி நிறைந்த இடமாக மாற்றுங்கள். குழந்தைகள் இருந்தால் அவர்களிடம் நம்பிக்கை வார்த்தைகள் பேசுங்கள். பெரியவர்கள் இருந்தால் மரியாதையுடன் பேசுங்கள். வீடு சுவர்கள் கொண்ட கட்டிடம் அல்ல, அதில் ஓடும் ஆற்றல் தான் வீடு. தோல்வி வந்தபோது தன்னம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். வெற்றி வந்தபோது தாழ்மை காப்பாற்றப்பட வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் மனிதன் உயர்ந்தாலும் விழமாட்டான். தன்னம்பிக்கை இல்லாத வெற்றி காலியாகும். தாழ்மை இல்லாத வெற்றி ஆபத்தாகும். அதனால் உயரம் தேடுங்கள், ஆனால் உள்ளத்தின் மென்மையையும் காப்பாற்றுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பதில் இன்னும் வராமல் இருக்கலாம். வேலை அழைப்பு தாமதமாக இருக்கலாம். உறவு சரியாகாமல் இருக்கலாம். பணநிலை மெதுவாக இருக்கலாம். அதனால் எல்லாம் முடிந்தது என்று நினைக்காதீர்கள். மரத்தின் கீழ் விதை இருக்கும்போது வெளியில் எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளே வேர் வேலை செய்கிறது. பல மாற்றங்கள் காணப்படுவதற்கு முன் காணாத இடத்தில் நடக்கின்றன. உங்கள் வாழ்க்கையிலும் அதுவே நடக்கலாம். நீங்கள் பேசாமல் சுமந்த கண்ணீர் வீணாகாது. யாருக்கும் தெரியாமல் செய்த உழைப்பு வீணாகாது. யாரும் பாராட்டாமல் தொடர்ந்த முயற்சி வீணாகாது. உலகம் பார்க்காத நேரத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் உலகம் பார்க்கும் நாளில் மரமாக நிற்கும். அதனால் அமைதியான உழைப்பை தொடருங்கள். சரியான நேரம் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இன்று உங்கள் இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், நான் தாமதமானவன் அல்ல, நான் தயாராகி கொண்டிருக்கிறவன். நான் உடைந்தவன் அல்ல, நான் மறுபடியும் உருவாகிறவன். நான் இழந்தவன் அல்ல, நான் புதிய பாதை கண்டுபிடிக்கிறவன். நான் தனியாக இல்லை, எனக்கு மேலிருந்து வழிகாட்டுதல் உண்டு. இப்படி பேசும் உள்ளம் விரைவில் வலிமை பெறும். 8 என்ற நினைவு உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்கிறது. சமநிலை இல்லாத வெற்றி நீடிக்காது. பணம் வந்தாலும் அமைதி போனால் அது வெற்றி அல்ல. புகழ் வந்தாலும் உறக்கம் போனால் அது வெற்றி அல்ல. அதனால் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் கவனியுங்கள். உழைப்பு இருக்கட்டும், ஓய்வும் இருக்கட்டும், கனவு இருக்கட்டும், குடும்பமும் இருக்கட்டும், வளர்ச்சி இருக்கட்டும், மன அமைதியும் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் ஒளியை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறர் வசதிக்காக சின்னதாக நடிக்க வேண்டாம். உங்கள் திறமை இருக்கிற இடத்தில் முழுமையாக பிரகாசியுங்கள். ஆனால் அதில் அகந்தை வேண்டாம். விளக்கு தன்னை பற்றி பேசாது, அது ஒளி தரும். நீங்களும் அப்படியே இருங்கள். உங்கள் செயலால் உலகம் அறியட்டும். இன்று தொடங்கும் மாற்றம் நாளை வரலாறாக மாறலாம். இந்த நிமிடத்தில் எடுக்கப்படும் சிறிய முடிவு உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றலாம். ஒரு நல்ல பழக்கம் தலைமுறையை உயர்த்தலாம். ஒரு தைரியமான முடிவு பலருக்கு பாதை காட்டலாம். அதனால் உங்களை சிறியவனாக எண்ணாதீர்கள். உங்களுள் மறைந்திருக்கும் சக்தி பலரின் வாழ்க்கையையும் தொட்டு போகும். இப்போது உங்கள் உள்ளத்தில் அமைதியாக சொல்லுங்கள், நான் திறக்கப்படுகிறேன், நான் உயர்த்தப்படுகிறேன், நான் குணமடைகிறேன், நான் வளம் பெறுகிறேன், நான் அன்பை ஈர்க்கிறேன், நான் வாய்ப்பை வரவேற்கிறேன், நான் பயத்தை விடுகிறேன், நான் ஒளியை ஏற்கிறேன், நான் என் நேரத்தில் மலர்கிறேன். இந்த அதிர்வு உங்கள் பாதையை நெகிழச் செய்து புதிய கதவுகளை திறக்கட்டும். உங்கள் நாட்கள் அர்த்தமடையட்டும். உங்கள் முயற்சிகள் பலனடையட்டும். உங்கள் உள்ளம் நிரந்தர ஒளியால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தொடங்காத பல அத்தியாயங்கள் காத்திருக்கின்றன.
சில நேரங்களில் மனிதன் தன்னுடைய தற்போதைய நிலையை பார்த்து முழு எதிர்காலத்தையும் தீர்மானித்து விடுகிறான். இன்று நான் இங்கேயே இருக்கிறேன் என்பதால் நாளையும் இதேபோல தான் இருக்கும் என்று நினைக்கிறான். ஆனால் வாழ்க்கை அப்படி செயல்படாது. ஒரு நாள் போதுமானது பல வருட நிலையை மாற்ற. ஒரு நல்ல முடிவு போதுமானது பழைய சுற்றத்தை உடைக்க. ஒரு தைரியமான செயல் போதுமானது புதிய கதவை திறக்க. அதனால் இன்றைய நிலையை பார்த்து நாளைய நம்பிக்கையை இழக்காதீர்கள். நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் உங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. யாரை நம்ப வேண்டும் என்று கற்றிருக்கலாம். எதை கவனிக்க வேண்டும் என்று கற்றிருக்கலாம். உங்களின் மதிப்பை யாரிடமும் பிச்சை கேட்க கூடாது என்று கற்றிருக்கலாம். சில வலிகள் நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை விழிக்க வைக்க வருகிறது. தூங்கிக் கொண்டிருந்த அறிவை எழுப்ப வருகிறது. மௌனமாக இருந்த சக்தியை வெளிக்கொணர வருகிறது. அதனால் கடந்த காயங்களை வெறும் துன்பமாக மட்டும் பார்க்காதீர்கள். அவை உங்களை வடிவமைத்த ஆசிரியர்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். நான் அந்த அளவு இருளில் இருந்தும் எப்படி இவ்வளவு வெளிச்சத்துக்கு வந்தேன் என்று. நான் அந்த அளவு பயத்தில் இருந்தும் எப்படி இவ்வளவு தைரியமானவனாக மாறினேன் என்று. நான் யாரும் இல்லாமல் இருந்தும் எப்படி எனக்கு இவ்வளவு ஆதரவு கிடைத்தது என்று. இப்போது புரியாத பல விஷயங்கள் பின்னால் பார்த்தால் அர்த்தமாய் தெரியும். இன்று குழப்பமாக இருக்கும் பாதை நாளை தெளிவான வரைபடமாக மாறும். உங்கள் மனதில் இருக்கும் சோர்வை மெதுவாக விடுங்கள். நீண்ட நாள் சுமந்த சுமையை தரையில் வைக்கும் மனிதனைப் போல உள்ளம் லேசாகட்டும். எல்லாவற்றையும் நீங்களே தனியாக சுமக்க வேண்டியதில்லை. சில சுமைகளை காலம் எடுத்துச் செல்லும். சில சுமைகளை அனுபவம் கரைக்கும். சில சுமைகளை பிரார்த்தனை மெலிதாக்கும். சில சுமைகளை சரியான மனிதர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். உங்கள் தோள்கள் ஓய்வை பெற தகுதியானவை. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உங்கள் ஆன்மாவின் ஒளியை மங்கச் செய்கிறது. ஒவ்வொரு மலருக்கும் தனி பருவம் உண்டு. ஒவ்வொரு விதைக்கும் தனி காலம் உண்டு. ரோஜா போல மல்லிகை மலராது. மல்லிகை போல தாமரை மலராது. ஆனாலும் ஒவ்வொன்றும் தனி மணம் தரும். நீங்கள் யாரையும் நகலெடுக்க பிறக்கவில்லை. உங்கள் தனித்தன்மையை வெளிக்கொணர பிறந்தவர். அதனால் உங்கள் பாதையை மதியுங்கள். சில நேரங்களில் கதவுகள் மூடப்படுவது தண்டனை அல்ல, தவறான பாதையை தடுக்க வரும் கருணை. சில மனிதர்கள் விலகுவது இழப்பு அல்ல, உங்களை தவறான இடத்தில் இருந்து காப்பாற்றும் மாற்றம். சில திட்டங்கள் நடக்காமல் போவது தோல்வி அல்ல, இன்னும் சிறந்த ஒன்றுக்கான இடம் காலியாகும் தருணம். வாழ்க்கையில் ஒவ்வொரு இல்லை என்பதற்குள்ளும் மறைந்த ஆம் இருக்கலாம். உடனே தெரியாததால் அது இல்லை என்று நினைக்காதீர்கள். நீங்கள் இன்று உழைக்கும் விஷயங்கள் நாளை பலன் தரும். விதை போடும்போது மரம் தெரியாது, ஆனால் அதனால் விதை வீணாகாது. ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உள் நிலத்தில் விதைக்கப்படும் விதை. ஒவ்வொரு கட்டுப்பாடும் ஒரு வேர். ஒவ்வொரு கற்றலும் ஒரு தண்டு. ஒவ்வொரு பொறுமையும் ஒரு கிளை. ஒரு நாள் அவை எல்லாம் பழம் தரும். அதனால் உடனடி பலன் இல்லாததால் முயற்சியை நிறுத்தாதீர்கள். உங்கள் பெயரை அழைக்கும் விதத்தை மாற்றுங்கள். சிலர் தங்களை நினைக்கும் போதே குறை உணர்வுடன் நினைக்கிறார்கள். நான் சாதாரணவன், நான் பலவீனமானவன், நான் துரதிர்ஷ்டசாலி. இப்படி மனம் பழகிவிடுகிறது. இன்று முதல் உங்கள் பெயரை உள்ளத்தில் மரியாதையுடன் சொல்லுங்கள். நான் மதிப்புடையவன், நான் வளர்கிறவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கற்றுக்கொள்கிறவன், நான் உயர்ந்து கொண்டிருக்கிறவன். இந்த மாற்றம் வெளியில் தெரியாமல் உள்ளே வேரூன்றும். உங்கள் கண்கள் எதை பார்க்கின்றன என்பதும் முக்கியம். தினமும் எதிர்மறை செய்தி, சண்டை, குறை, விஷமம் மட்டுமே பார்த்தால் மனம் அதே வடிவம் எடுக்கும். நல்லதை பாருங்கள், கற்றலை பாருங்கள், இயற்கையை பாருங்கள், முன்னேற்றத்தை பாருங்கள், ஒளியை பாருங்கள். மனம் பார்க்கும் பொருளைப் போலவே ஆகிறது. அதனால் உங்கள் பார்வைக்கு காவல் வையுங்கள். உங்கள் செவிகள் எதை கேட்கின்றன என்பதும் சக்தி. இகழ்ச்சி, பயம், நச்சு வார்த்தைகள், நம்பிக்கை கெடுக்கும் குரல்கள் நிரம்பினால் உள்ளம் சுருங்கும். ஊக்கம், ஞானம், அமைதி, இசை, நல்ல அறிவுரை நிரம்பினால் உள்ளம் விரியும்.
எதை உள்ளே அனுமதிக்கிறீர்கள் என்பதே உங்கள் நாளை உருவாக்கும். அதனால் உங்கள் செவிக்கும் கதவு உண்டு. யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம். உங்கள் கைகள் வெறும் வேலை செய்ய அல்ல, ஆசீர்வாதம் செய்யவும், உதவி செய்யவும், படைக்கவும், எழுப்பவும், ஆறுதல் தரவும், யாரோ ஒருவரின் கண்ணீரை துடைக்கவும். நீங்கள் பிறருக்கு ஒளி தரும் போது உங்கள் உள்ளமும் பிரகாசிக்கும். சுயநலம் ஆன்மாவை சுருக்குகிறது, பகிர்வு ஆன்மாவை விரிக்கிறது. உங்கள் பாதை மெதுவாக இருந்தால் கவலைப்படாதீர்கள். மெதுவாக நகரும் நதி கூட கடலை அடையும். வேகம் இல்லாததால் பயணம் வீணாகாது. நிற்காமல் நகர்வதே முக்கியம். தினமும் சிறு முன்னேற்றம் இருந்தால் போதும். நேற்று இருந்ததை விட இன்று ஒரு படி மேல் என்றால் நீங்கள் வெற்றி பாதையில் இருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் சில நேரங்களில் வெறுமை தோன்றலாம். ஏன் என்று தெரியாத சோகமும் வரலாம். அது சில சமயம் முடிவு அல்ல, மாற்றத்திற்கு முன் வரும் அமைதியான இடைநிலை. பழைய வாழ்க்கை முடிவடைகிறது, புதிய வாழ்க்கை இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை. அந்த இடைநிலையில்தான் வெறுமை தோன்றும். அதை பயப்படாதீர்கள், அது புதிய பிறவிக்கான இடம். உங்களை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் தொடர்ந்து செய்யுங்கள். பல சிறந்த மரங்கள் காட்டின் உள்ளே வளர்க்கின்றன. யாரும் தினமும் கைத்தட்ட மாட்டார்கள், ஆனாலும் அவை நிழல் தருகின்றன. பல நல்ல மனிதர்கள் உலகின் சத்தமில்லா மூலைகளில் அமைதியாக சேவை செய்கிறார்கள். உண்மையான மதிப்பு எப்போதும் உடனே தெரியாது, ஆனால் அது அழியாது. நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை பேசும்போது அதற்கும் அதிர்வு உண்டு. நீங்கள் சிரிக்கும் போது அதற்கும் சக்தி உண்டு. நீங்கள் ஒருவரை ஊக்குவிக்கும் போது அதற்கும் கர்ம பலன் உண்டு. அதனால் சிறிய நல்ல செயல்களை அலட்சியம் செய்யாதீர்கள். ஒரு தீபம் ஒரு அறையை மாற்றும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு நாளை மாற்றும். ஒரு ஊக்கம் ஒரு வாழ்க்கையை மாற்றும். உங்கள் பயங்களை எழுதி பாருங்கள். மனதில் இருந்தால் அவை பெரியதாக தோன்றும், வெளியில் வந்தால் சிறியதாக தெரியும். பல பயங்கள் உண்மை சம்பவங்கள் அல்ல, கற்பனை உருவாக்கிய நிழல்கள். நீங்கள் எதிர்கொண்டால் கரையும், ஓடியால் பெரிதாகும். அதனால் உங்கள் பயத்தை நேராக பாருங்கள். நான் உன்னை விட பெரியவன் என்று சொல்லுங்கள். நீங்கள் பெற விரும்பும் வாழ்க்கைக்கு ஏற்ற மனிதராக மாற வேண்டும். அமைதி வேண்டும் என்றால் உள்ளம் சுத்தமாக வேண்டும். வளம் வேண்டும் என்றால் ஒழுக்கம் வர வேண்டும். அன்பு வேண்டும் என்றால் மனம் திறக்க வேண்டும். மரியாதை வேண்டும் என்றால் தன்னறியாதை முதலில் வர வேண்டும். பலன் வேண்டுமென்றால் விதை போட வேண்டும். இதுவே விதி. இன்று முதல் உங்கள் நாளை நோக்கத்துடன் வாழுங்கள். எழுந்ததும் சிந்தியுங்கள், இன்று நான் யாராக இருக்க விரும்புகிறேன். இன்று என் ஆற்றலை உலகுக்கு தர விரும்புகிறேன். இன்று என்னை நான் எப்படி பேசப் போகிறேன். இன்று எந்த பழக்கத்தை மாற்றப் போகிறேன். இப்படி வாழும் நாள் வெறும் நாளாக போகாது, அது வடிவமைக்கப்பட்ட நாளாக மாறும். சில கதவுகள் திறக்க சாவி தேவை. சில கதவுகள் திறக்க தள்ள வேண்டும். சில கதவுகள் திறக்க காத்திருக்க வேண்டும். சில கதவுகள் திறக்க நீங்கள் முதலில் உள்ளே மாற வேண்டும். வாழ்க்கை கதவுகளும் அப்படியே. எல்லாவற்றுக்கும் ஒரே முறை இல்லை. அதனால் ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் பாதை இல்லை என்று நினைக்காதீர்கள். முறையை மாற்றுங்கள், மனதை மாற்றுங்கள், நேரத்தை மாற்றுங்கள். உங்கள் இதயம் இன்னும் துடிக்கிறது என்றால் வாய்ப்பு இன்னும் உள்ளது. உங்கள் கண்கள் இன்னும் பார்க்கின்றன என்றால் பாதை இன்னும் உள்ளது. உங்கள் மூச்சு இன்னும் ஓடுகிறது என்றால் நோக்கம் இன்னும் உள்ளது. முடிந்தது என்று தீர்மானிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. வாழ்க்கை இன்னும் எழுதி கொண்டிருக்கிறது. அத்தியாயம் கடினமாக இருந்தாலும் புத்தகம் தொடர்கிறது. இப்போது அமைதியாக உள்ளத்தில் சொல்லுங்கள், நான் பின்னடைவு அல்ல, நான் தயாரிப்பு. நான் தடை அல்ல, நான் திருப்புமுனை. நான் இழப்பு அல்ல, நான் புதிய திசை. நான் இருள் அல்ல, நான் உதயத்திற்கு முன் நிலவு. நான் காத்திருப்பு அல்ல, நான் மலர்வதற்கான பருவம். இந்த உணர்வு உங்கள் உள்ளத்தில் வேரூன்றி நாள்களை மாற்றட்டும். 8 என்ற நினைவு மீண்டும் உங்களை அழைக்கிறது. சமநிலை பெறு, நம்பிக்கை பெறு, முயற்சி தொடரு, அன்பு பகிர், உள்ளம் சுத்தப்படுத்து, பாதையை நம்பு. உன் நேரம் வரும்,
உன் ஒளி வெளிப்படும். உன் வாழ்க்கை உயர்வு காணும். இன்று விதைக்கப்படும் நல்ல எண்ணங்கள் நாளை பெருமரங்களாக நின்று உனக்கும் உன் சுற்றத்தாருக்கும் நிழல் தரும். உங்கள் உள்ளம் உறுதியாகட்டும். உங்கள் நடை நேராகட்டும். உங்கள் கண்கள் ஒளிரட்டும். உங்கள் வாழ்வு அர்த்தமடையட்டும். நீங்கள் தேடிக் கொண்டிருக்கும் பதில்கள் சில நேரங்களில் வெளியிலில்லை. அவை உங்கள் உள்ளத்தின் அமைதியில் மறைந்து கிடக்கின்றன. மனிதன் பெரும்பாலும் சத்தத்தில் பதில் தேடுகிறான். மற்றவர்களின் கருத்துகளில் வழி தேடுகிறான். உலகத்தின் ஒப்புதலில் மதிப்பு தேடுகிறான். ஆனால் உண்மையான திசை பல நேரங்களில் தனிமையான நிமிடங்களில் பிறக்கிறது. யாரும் இல்லாத நேரத்தில் மனம் மெதுவாக திறக்கும். அப்போது இதயம் உண்மையை சொல்வது கேட்கும். அதனால் சில நேரம் உங்களோடு நீங்களே இருங்கள். அந்த அமைதியை பயப்படாதீர்கள். அங்கேதான் உங்களின் அடுத்த கதவு திறக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏன் சில விஷயங்கள் தாமதமாகின்றன என்று நீங்கள் எண்ணியிருக்கலாம். உடனே கிடைக்காததற்கு கோபம் வந்திருக்கலாம். மற்றவர்களுக்கு எளிதாக நடப்பது போல தோன்றும் போது உங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்று மனம் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வருவதற்கு காரணம் நீங்கள் இன்னும் பெரிய வடிவத்திற்கு தயாராகி கொண்டிருப்பதாலாகும். சிறிய பாத்திரத்தில் பெரு வரம் வைக்க முடியாது. உள்ளம் விரிய வேண்டும். அறிவு வளர வேண்டும். பொறுமை நிலைக்க வேண்டும். அதற்கு பிறகே சில வரங்கள் வந்து சேரும். உங்களை உடைத்த சம்பவங்கள் இருந்திருக்கலாம். நம்பியவர் விலகியிருக்கலாம். உழைத்த இடத்தில் மதிப்பு இல்லாமல் போயிருக்கலாம். எதிர்பார்த்தவர் புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் உடைதல் முடிவு அல்ல. சில சமயம் உடைந்த பானை பழைய வடிவத்தை இழக்கும். ஆனால் அதே மண் புதிய அழகான வடிவம் பெறும். நீங்கள் பழைய வடிவத்தை இழந்திருக்கலாம். ஆனால் அதனால் புதிய உருவாக்கம் ஆரம்பமாகி இருக்கலாம். அதனால் துன்பத்தை இறுதி தீர்ப்பாக ஏற்காதீர்கள். நீங்கள் யாராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். பலர் எதை பெறுவது என்று மட்டும் சிந்திக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எதை பெறுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதே ஆழமான வெற்றி. பணம் கிடைக்கலாம். பதவி கிடைக்கலாம். புகழ் கிடைக்கலாம். ஆனால் மனம் சிதைந்திருந்தால் அது வெற்றி அல்ல. அமைதி கொண்ட வலிமை, கருணை கொண்ட உயர்வு, நம்பிக்கை கொண்ட நடை, ஒழுக்கம் கொண்ட செல்வம் இதுவே நிறைவான வெற்றி. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் காணாமல் போகாது. உலகம் பாராட்டாவிட்டாலும் பிரபஞ்சம் பதிவு செய்கிறது. யாருக்கும் தெரியாமல் செய்த உதவி, மனதில் வைத்த நல்ல ஆசை, கண்ணீர் துடைத்த கரம், ஊக்கம் தந்த வார்த்தை, உண்மைக்காக எடுத்த நிமிர்ந்த நிலை எல்லாம் விதை போல் நிலத்தில் விழுகிறது. சரியான காலத்தில் அது பலன் தரும். சில பலன்கள் பணமாக வரும். சில பலன்கள் பாதுகாப்பாக வரும். சில பலன்கள் நல்ல மனிதர்களாக வந்து சேரும். உங்கள் சுவாசம் கூட உங்களுக்கு தினமும் சொல்லும் செய்தி உண்டு. உள்ளே இழுக்கும் மூச்சு பெறுவதை கற்றுக் கொடுக்கிறது. வெளியே விடும் மூச்சு விடுவதை கற்றுக் கொடுக்கிறது. பெறவும் தெரிந்திருக்க வேண்டும். விடவும் தெரிந்திருக்க வேண்டும். ஆசீர்வாதம் பெறுங்கள். அறிவு பெறுங்கள். அன்பு பெறுங்கள். அதே நேரத்தில் பழைய காயம் விடுங்கள். குறை விடுங்கள். பயம் விடுங்கள். கோபம் விடுங்கள். இவ்விரண்டும் சமநிலையாகும் போது உள்ளம் தெளிவடையும். உங்கள் நடை மெதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். சிலர் வேகமாக ஓடுவர். ஆனால் தவறான திசையில் ஓடுவர். சிலர் மெதுவாக நடப்பர். ஆனால் சரியான திசையில் நடப்பர். இறுதியில் திசை தான் முடிவை தீர்மானிக்கும். அதனால் உங்கள் வேகத்தை பார்த்து தாழ்வு கொள்ளாதீர்கள். உங்கள் திசையை சரிபாருங்கள். உங்கள் உள்ளம் சொல்வதற்கு ஏற்ப நடக்கிறீர்களா என்று பாருங்கள். உண்மையான பாதையில் மெதுவாக சென்றாலும் அது மகத்தான பயணம். உங்களுக்கு இப்போது தெரியாத திறமைகள் உங்களுள் இருக்கின்றன. சோதனை வந்தால்தான் சில சக்திகள் விழிக்கும். பொறுப்பு வந்தால்தான் சில அறிவுகள் வெளிப்படும். தனிமை வந்தால்தான் சில படைப்புகள் பிறக்கும். இழப்பு வந்தால்தான் சில மதிப்புகள் புரியும். அதனால் கடினமான காலம் வந்தால் நான் முடிந்துவிட்டேன் என்று நினைக்காதீர்கள். எனக்குள் மறைந்திருப்பது விழிக்கிறது என்று நினையுங்கள். நீங்கள் பழகும் சுற்றமும் உங்கள் ஆற்றலை தீர்மானிக்கும்.
எப்போதும் குறை கூறும் மனிதர்களோடு இருந்தால் மனம் சுருங்கும். முயற்சியை கேலி செய்யும் இடத்தில் கனவு காயப்படும். பயம் மட்டும் பேசும் இடத்தில் தைரியம் குறையும். ஆனால் வளர்ச்சி பேசும் இடத்தில் எண்ணம் பெருகும். முயற்சி மதிக்கப்படும் இடத்தில் உழைப்பு மலரும். அமைதி இருக்கும் இடத்தில் உள்ளம் குணமடையும். அதனால் உங்கள் சுற்றத்தை கவனமாக தேர்ந்தெடுக்குங்கள். உங்கள் கண்களில் நீர் வந்த நாட்களை வெட்கப்படாதீர்கள். கண்ணீர் பலவீனம் அல்ல, அது உள்ளம் சுமந்ததை வெளியேற்றும் புனித வழி. அழுதபின் சிலர் தெளிவாகிறார்கள். வலித்தபின் சிலர் வலிமையாகிறார்கள். உடைந்தபின் சிலர் உண்மையாகிறார்கள். அதனால் உங்கள் உணர்வுகளை அடக்கி கல்லாக மாற வேண்டாம். உணர்ந்தவனே ஆழமான மனிதன். உங்களை பற்றி உலகம் என்ன சொல்கிறது என்பதற்கும் எல்லை உண்டு. ஆனால் நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்பதற்கு பேராற்றல் உண்டு. தினமும் நான் வீணானவன் என்று சொல்லும் மனம் மெதுவாக நிழலாகிவிடும். தினமும் நான் மதிப்புடையவன் என்று சொல்லும் மனம் மெதுவாக ஒளியாகிவிடும். அதனால் உரையாடலை கவனியுங்கள். உங்கள் உள்ளம் கேட்கும் குரல் அன்பானதாக இருக்கட்டும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒழுக்கமான முடிவுகள் நாளைய சுதந்திரத்தை உருவாக்கும். இன்றைய சோம்பல் நாளைய சுமையை உருவாக்கும். இன்றைய சேமிப்பு நாளைய நிம்மதியை தரும். இன்றைய கற்றல் நாளைய மதிப்பை தரும். இன்றைய கட்டுப்பாடு நாளைய பெருமையை தரும். நாளை நல்லதாக வேண்டும் என்றால் இன்று விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். உங்கள் உள்ளம் சில சமயம் ஏன் வெறுமையாக உணர்கிறது என்றால் அது பழையதை வெளியேற்றி புதியதை வரவேற்க தயாராகி இருக்கலாம். வீடு சுத்தம் செய்யும் போது சில நேரம் குழப்பமாக இருக்கும். பின்னர் அழகாகும். உள்ளமும் அப்படியே. சில காலம் குழப்பம் தோன்றலாம். பழைய நம்பிக்கைகள் வெளியேறும். பழைய பயங்கள் கரையும். அதன் பிறகு புதிய தெளிவு வந்து நிற்கும். நீங்கள் எதிர்பார்த்த மனிதர்கள் வராமல் போகலாம். ஆனால் சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் வருவார்கள். தாமதமான நட்பு ஆழமாக இருக்கலாம். எதிர்பாராத சந்திப்பு வாழ்வை மாற்றலாம். அதனால் யார் விலகினர் என்பதை மட்டும் எண்ணாதீர்கள். யார் வரப்போகிறார்கள் என்பதை நினைத்து நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் இதயம் தூய்மையாக இருந்தால் பாதை தாமதமானாலும் பாதுகாப்பாக இருக்கும். சிலர் சீக்கிரம் அடைவார்கள். ஆனால் தவறான விலையில் அடைவார்கள். சிலர் மெதுவாக அடைவார்கள். ஆனால் உள்ளம் அமைதியுடன் அடைவார்கள். எதை பெற்றீர்கள் என்பதற்கு மேல் அதை எப்படி பெற்றீர்கள் என்பதே முக்கியம். உங்கள் ஒளியை விற்று வெற்றி வாங்காதீர்கள். உங்கள் உள்ளத்தில் நன்றி சொல்லத் தொடங்குங்கள். இன்னும் வராதவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள். வரப்போகும் வாய்ப்பிற்கும் நன்றி சொல்லுங்கள். குணமடையும் உடலிற்கும் நன்றி சொல்லுங்கள். திறக்கப் போகும் கதவிற்கும் நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றி உணர்வு மனதை பற்றாக்குறையிலிருந்து வளத்திற்கு மாற்றும். நீங்கள் மறந்த கனவுகளை மீண்டும் நினைவுபடுத்துங்கள். சிறுவயதில் உங்களுள் இருந்த தீ இன்னும் அணையவில்லை. வாழ்க்கை தூசி படர்த்தியிருக்கும். பொறுப்புகள் மூடியிருக்கும். பயம் மறைத்திருக்கும். ஆனால் தீ இன்னும் உள்ளே இருக்கிறது. அதை மீண்டும் ஏற்றுங்கள். வயது தடையல்ல. தாமதம் தடையல்ல. கடந்த தோல்வி தடையல்ல. உயிர் இருக்கும் வரை தொடக்கம் சாத்தியம். உங்கள் பாதையில் சில கதவுகள் திறக்க சாவி முயற்சி. சில கதவுகள் திறக்க சாவி நம்பிக்கை. சில கதவுகள் திறக்க சாவி பொறுமை. சில கதவுகள் திறக்க சாவி விடுவித்தல். எந்த கதவுக்கு எந்த சாவி என்று வாழ்க்கை கற்றுத்தரும். கவனியுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். தள்ள வேண்டிய கதவை தள்ளுங்கள். காத்திருக்க வேண்டிய கதவின் முன் அமைதியாக இருங்கள். உங்களை பாதுகாக்கும் தெரியாத கரம் பல நேரம் உங்களோடு இருந்திருக்கிறது. தவறான இடத்தில் நீண்ட நேரம் தங்காமல் தடுத்திருக்கலாம். விபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கலாம். தீய மனிதரை வெளிப்படுத்தியிருக்கலாம். தாமதமாக இருந்தாலும் சரியான வழிக்கு திருப்பியிருக்கலாம். பின்னால் பார்த்தால் பல மறைமுக அருள்கள் தெரியும். அதனால் அனைத்தையும் சும்மா சம்பவம் என்று நினைக்காதீர்கள். இப்போது உள்ளத்தில் அமைதியாக சொல்லுங்கள். நான் தள்ளப்பட்டவன் அல்ல. நான் திருப்பப்பட்டவன். நான் உடைந்தவன் அல்ல. நான் புதிய வடிவம் பெறுகிறவன். நான் தாமதமானவன் அல்ல. நான் நேர்த்தியாக தயார் செய்யப்பட்டவன். நான் தனியாக இல்லை. நான் வழிநடத்தப்படுகிறவன்.
நான் சிறியவன் அல்ல. நான் இன்னும் முழுமையாக வெளிப்படாத சக்தி. 8 என்ற நினைவு மீண்டும் உங்கள் கதவின் முன் நிற்கிறது. சமநிலை காக்கு. மனதை தூய்மைப்படுத்து. செயலில் நிலைத்து நில். பயத்தை விடு. உழைப்பை தொடரு. நன்றியை வளர்த்துக்கொள். உன் நேரம் அருகில் உள்ளது. உன் பெயர் உயர்ந்து ஒலிக்கும் நாள் வரும். உன் வீடு சிரிப்பால் நிறையும் நாள் வரும். உன் மனம் அமைதியில் ஓயும் நாள் வரும். உன் கைகள் பிறரை உயர்த்தும் நாள் வரும். இன்று விதைக்கப்படும் நம்பிக்கை நாளை பெரிய நிழலாக உன்னையே காக்கும். உங்கள் ஒளி குறையாதிருக்கட்டும். உங்கள் நடை தடுமாறாதிருக்கட்டும். உங்கள் உள்ளம் எப்போதும் உயர்ந்த சக்தியோடு இணைந்திருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய அர்த்தத்தை தாங்கி செல்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். சில நாட்களில் அது தெரியாது. சில காலங்களில் எல்லாம் சாதாரணமாகவே தோன்றும். வேலை செய்து சோர்ந்து தூங்கி மறுநாள் மீண்டும் எழும் சுற்று போல இருக்கும். ஆனால் வெளியில் சாதாரணம் போல தெரியும் வாழ்க்கைகளுக்குள்ளும் ஆழமான விதைகள் வளர்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வடிவமைக்கிறது. ஒவ்வொரு சந்திப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு தாமதமும் உங்களை நிலைப்படுத்துகிறது. ஒவ்வொரு காயமும் உங்களை மென்மையாக்குகிறது. எதுவும் வீணாக நடக்கவில்லை. உங்கள் உள்ளத்தில் இன்னும் பேசாத குரல் ஒன்று இருக்கிறது. அது எப்போதும் உங்களை உயரத்திற்கு அழைக்கிறது. சில சமயம் அது அமைதியாக பேசும். சில சமயம் அது அமைதியின்மையாக தெரியும். இப்போது இருக்கும் நிலை போதாது என்று மனம் சொல்வது பேராசை அல்ல. வளர வேண்டும் என்ற அழைப்பு. மேலும் நல்லவனாக வேண்டும் என்ற தெய்வீக நினைவு. உங்கள் உள்ளம் சொல்வதை கவனமாக கேளுங்கள். வெளி உலகத்தின் சத்தம் பல நேரம் உண்மையை மறைக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து உங்களை தண்டித்து கொண்டிருக்க வேண்டாம். தவறு செய்திருந்தால் கற்றுக்கொள்ளுங்கள். திருத்துங்கள். மன்னியுங்கள். பின்னர் நகருங்கள். சிலர் பல ஆண்டுகள் பழைய தவறுகளின் சிறையில் வாழ்கிறார்கள். கதவு திறந்திருந்தாலும் வெளியே வரமாட்டார்கள். ஏனெனில் மனம் தான் போட்டு. நீங்கள் பழைய பதிப்பாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிய தேர்வு செய்யும் உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்கொண்ட மறுப்புகள் உங்களை நிராகரிக்க வரவில்லை. சரியான இடத்துக்கு தள்ள வரலாம். சில கதவுகள் திறக்காமல் போனதால் பின்னர் நன்றி சொல்லும் நாள் வரும். அப்போது தான் புரியும். நான் பிடித்து கொண்டது சிறியது. என்னை காத்தது பெரியது. மனிதன் உடனடி ஆசையை மட்டுமே பார்க்கிறான். காலம் முழு படத்தை பார்க்கிறது. அதனால் சில இல்லை என்பதற்கு பின்னால் பெரிய ஆம் மறைந்து இருக்கும். உங்கள் மனதில் சிதறி கிடக்கும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும் சக்தி எடுத்துக்கொள்கிறது. தேவையற்ற கவலை, முடிவில்லா ஒப்பீடு, பழைய காயம், பிறர் கருத்து, இன்னும் நடக்காத பயம் இவை அனைத்தும் உள்ள சக்தியை கசியவிடும். அந்த ஆற்றலை மீண்டும் திரட்டுங்கள். எதற்கு நான் உயிர் கொடுக்க வேண்டும் என்று தேர்வு செய்யுங்கள். கனவுக்கு கொடுங்கள். ஆரோக்கியத்திற்கு கொடுங்கள். குடும்பத்திற்கு கொடுங்கள். கற்றலுக்கு கொடுங்கள். உள்ள அமைதிக்கு கொடுங்கள். சிலர் வெற்றி பெற்ற பிறகே மகிழ்ச்சி அடைவேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியான உள்ளம் வெற்றியை ஈர்க்கும். குறை கூறும் மனம் வாய்ப்பை காணாது. நன்றி சொல்லும் மனம் சிறிய வாய்ப்பையும் பிடிக்கும். சோர்வான மனம் முயற்சியை தள்ளிவைக்கும். உயிரோட்டமுள்ள மனம் புதிய பாதை உருவாக்கும். அதனால் மகிழ்ச்சி ஒரு பரிசு மட்டும் அல்ல. அது ஒரு பாதையும் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் காற்றில் கரையவில்லை. அவை உங்கள் மனதில் வேரூன்றுகின்றன. தினமும் நான் சிக்கியிருக்கிறேன் என்று சொன்னால் மனம் சுவர்களை மட்டும் பார்க்கும். நான் வழி கண்டுபிடிப்பேன் என்று சொன்னால் மனம் கதவுகளை தேடும். நான் தனியாக இருக்கிறேன் என்று சொன்னால் மனம் வெறுமையை உணரும். நான் வழிநடத்தப்படுகிறேன் என்று சொன்னால் மனம் தைரியம் பெறும். அதனால் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்யுங்கள். உங்கள் உடலில் சோர்வு இருந்தால் அதை மதியுங்கள். ஓய்வு தேவைப்படும் போது ஓய்வு எடுப்பது பலவீனம் அல்ல. உடைந்த இயந்திரத்தை தள்ளி ஓட்ட முடியாது. உயிரும் அப்படியே. ஓய்வு எடுத்த மனம் தெளிவாக சிந்திக்கும். சீரான உடல் நீண்ட பயணத்தை தாங்கும். உழைப்பு முக்கியம்.
ஆனால் புத்திசாலியான ஓய்வும் ஈக்குவலி முக்கியம். ஓய்வு என்பது பயணத்தின் பகுதி. உங்கள் இதயம் விரும்பும் விஷயங்களை அலட்சியம் செய்யாதீர்கள். சில ஆசைகள் வெறும் ஆசை அல்ல, அவை உங்களின் நோக்கத்துக்கான குறிகள். எழுத வேண்டும் என்று உள்ளம் சொன்னால் ஏதோ சொல்ல வேண்டிய செய்தி உங்களுள் இருக்கலாம். கற்பிக்க வேண்டும் என்றால் பகிர வேண்டிய ஞானம் இருக்கலாம். உருவாக்க வேண்டும் என்றால் படைக்க வேண்டிய சக்தி இருக்கலாம். சேவை செய்ய வேண்டும் என்றால் தொட வேண்டிய பல உயிர்கள் இருக்கலாம். உளம் தொடர்ந்து அழைக்கும் இடத்தை கவனியுங்கள். நீங்கள் பயந்த பல விஷயங்கள் நடந்தே இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மனம் உருவாக்கும் நிழல்கள் பல. எதிர்காலத்தை முன்கூட்டியே துன்பப்படுத்தும் பழக்கம் மனிதனுக்கு உண்டு. ஆனால் இன்றைய நாள் மட்டுமே உண்மை. இந்த மூச்சு உண்மை. இந்த தருணம் உண்மை. இதை முழுமையாக வாழ கற்றுக்கொண்டால் பயம் குறையும். நாளை வந்தபின் நாளையை சந்திக்கலாம். இன்று இருக்கும் ஒளியை இழந்து நாளைய இருளை ஏன் சுமக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் சிறிய ஒழுக்கங்கள் பெரிய கதவுகளை திறக்கும். நேரத்தில் எழுதல், உடலை அசைப்பது, நல்ல உணவு, குறைந்த குறைச்சொல், தெளிவான திட்டம், சிறிய சேமிப்பு, தினசரி கற்றல், உண்மையான பேச்சு. இவை சாதாரணமாக தோன்றும், ஆனால் நீண்ட காலத்தில் விதியை மாற்றும். பெரிய வெற்றிகள் பல சிறிய பழக்கங்களின் கூட்டுத்தொகை. உங்கள் அருகில் இருப்பவர்களை மதியுங்கள். பலர் இல்லாதபோது தான் அவர்களின் மதிப்பு தெரியும். அன்பு காட்ட வேண்டியவர்களுக்கு தாமதிக்காதீர்கள். நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு தாமதிக்காதீர்கள். மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களுக்கு தாமதிக்காதீர்கள். வாழ்க்கை நமக்கு உறுதி அளிக்காத ஒன்று நேரம்தான். அதனால் இதயம் சொல்லும் நல்லதை இன்று செய்யுங்கள். சிலர் உங்களை புரியாமல் போகலாம். அது உங்கள் குறை அல்ல. ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்தின் அளவுக்கு தான் பார்க்கிறார்கள். ஆழத்தை காண ஆழம் தேவை. ஒளியை உணர ஒளி தேவை. அதனால் எல்லோரிடமும் அங்கீகாரம் எதிர்பார்க்காதீர்கள். சில பாதைகள் தனிமையோடு தொடங்கும், பின்னர் பலர் பின்தொடர்வார்கள். நீங்கள் உங்களுக்கே அளிக்கும் மரியாதை உலகம் உங்களுக்கு அளிக்கும் அளவை கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டே இருப்பது நல்ல மனம் அல்ல. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய இடத்தில் கிடைத்து விடுவது அன்பு அல்ல. உங்கள் எல்லைகளை அறியுங்கள். உங்கள் நேரம் மதிப்புடையது. உங்கள் மன அமைதி மதிப்புடையது. உங்கள் உயிர் சக்தி மதிப்புடையது. எங்கு ஆம் சொல்ல வேண்டும், எங்கு இல்லை சொல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒளி இருந்தால் இருளில் கூட பாதை தெரியும். அதற்காக தினமும் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள். பொறாமையை கழுவுங்கள். கோபத்தை கழுவுங்கள். தாழ்வு எண்ணத்தை கழுவுங்கள். சோம்பலை கழுவுங்கள். குறை கூறும் பழக்கத்தை கழுவுங்கள். உளம் சுத்தமானால் அறிவு கூர்மையாகும். முடிவுகள் தெளிவாகும். உறவுகள் மென்மையாகும். நீங்கள் இன்னும் வராத ஆசீர்வாதங்களை எண்ணி சோர்வடைய வேண்டாம். ஏற்கனவே வந்த ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள். இந்த உடல், இந்த மூச்சு, இந்த கற்ற அறிவு, கடந்த சோதனைகளில் இருந்து மீண்ட வலிமை, இன்னும் சிரிக்கத் தெரியும் மனம், மீண்டும் தொடங்க தெரியும் தைரியம், இவை எல்லாம் அரிய செல்வங்கள். இதை உணர்ந்தவனுக்கு எதிர்காலமும் திறக்கும். உங்கள் பெயருக்கு முன்னால் ஒருநாள் மக்கள் மதிப்புடன் பேசுவார்கள். ஆனால் அதற்கு முன் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும். உலகம் கைத்தட்டும் முன் நீங்களே உங்களை ஊக்குவிக்க வேண்டும். உலகம் பார்க்கும் முன் நீங்கள் உங்களின் வேலை செய்ய வேண்டும். விதை மண்ணுக்குள் மறைந்து இருக்கும் காலம் அவசியம். வெளியில் தெரியாத உழைப்பை வெறுக்காதீர்கள். உங்கள் உள்ளத்தில் சில நேரம் தீபம் குறைவது இயல்பு. அனைவருக்கும் சோர்வு காலம் வரும். அப்போது உங்களை குறை சொல்லாதீர்கள். தீபத்திற்கு எண்ணெய் ஊற்றுவது போல உள்ளத்துக்கு ஊக்கம் ஊற்றுங்கள். நல்ல வாசிப்பு, நல்ல உரையாடல், இயற்கை, அமைதி, பிரார்த்தனை, ஓய்வு, இவை உள்ள தீயை மீண்டும் ஏற்றும். நீங்கள் யாருக்கும் சுமையாக இல்லை. நீங்கள் அர்த்தமுள்ள உயிர். நீங்கள் தவறுதலாக பிறந்தவர் அல்ல. உங்களுக்கு இடம் உண்டு. உங்களுக்கு நோக்கம் உண்டு. உங்களுக்கு தர வேண்டிய அன்பு உண்டு. உங்களால் தொட வேண்டிய வாழ்க்கைகள் உண்டு. உங்களால் செய்ய வேண்டிய செயல் உண்டு. இந்த உண்மையை மறந்த நாட்களில் தான் இருள் அதிகரிக்கும். இப்போது அமைதியாக உள்ளத்தில் சொல்லுங்கள்.
நான் நிற்கவில்லை. நான் வேர் பிடிக்கிறேன். நான் தாமதமில்லை. நான் துல்லியமாக தயாராகிறேன். நான் இழந்ததில்லை. நான் சுத்தப்படுத்தப்படுகிறேன். நான் உடைந்ததில்லை. நான் விரிவடைகிறேன். நான் தனியாக இல்லை. நான் வழிநடத்தப்படுகிறேன். நான் சிறியவன் அல்ல. நான் இன்னும் முழுமை பெறும் ஒளி. 8 என்ற நினைவு மீண்டும் உங்களை அணைக்கிறது. சமநிலை காப்பாற்று. உள்ளம் கேள். உழைப்பு செய். நம்பிக்கை வளர்த்துக்கொள். ஒழுக்கம் பிடித்து நில். அன்பை பகிர். நேரத்தை மதித்து வாழ். உன் பாதை திறக்கிறது. உன் முயற்சி பலிக்கிறது. உன் வீடு வளம் காணும். உன் மனம் அமைதி பெறும். உன் பெயர் மதிப்பு பெறும். உன் ஒளி பிறருக்கும் வழி காட்டும். இன்று நீங்கள் விதைக்கும் நம்பிக்கை நாளை தலைமுறைகளுக்கும் நிழல் தரும் பெரிய மரமாக வளரும். உங்கள் உள்ளம் உறுதியாகட்டும். உங்கள் முகம் ஒளிரட்டும். உங்கள் நாட்கள் அர்த்தமடையட்டும். உங்கள் உள்ளத்தில் எத்தனை முறை இருள் வந்திருந்தாலும் ஒளி மீண்டும் எழும் சக்தி உங்களுக்குள் உள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள். இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியல் வரும். மேகம் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் மறைவதில்லை. அதுபோல சோதனை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்கள் உள்ளத்தின் மூல ஒளி அணையாது. சில நேரம் அது மறைந்தது போல தோன்றும். ஆனால் மறைந்தது ஒளி அல்ல. அதை மூடிய மேகம்தான். அதனால் இப்போது நீங்கள் அனுபவிப்பது நிரந்தர நிலை என்று நினைக்காதீர்கள். நீங்கள் பலருக்காக பல விஷயங்களை செய்திருக்கலாம். உழைத்திருக்கலாம். விட்டு கொடுத்திருக்கலாம். காத்திருக்கலாம். புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அதற்கான மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். இதனால் மனம் சோர்ந்து போகலாம். நான் செய்த நல்லதுக்கு பலன் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் நல்ல செயல்களின் பலன் எப்போதும் அதே இடத்திலிருந்து திரும்ப வராது. நீங்கள் விதைத்த இடம் ஒன்று. பலன் வரும் வழி வேறு. அதனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென திறக்கும். பல வருடம் மூடியிருந்தது போல தோன்றிய ஒன்று ஒரே நாளில் மாறிவிடும். நீண்ட காலம் அமைதியாக இருந்த நிலை ஒரே நேரத்தில் நகரத் தொடங்கும். இதை பலர் அதிசயம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது பல நாட்களாக அமைதியாக நடந்த தயாரிப்பின் வெளிப்பாடு. மண்ணுக்குள் வேர் வளர்ந்ததை யாரும் பார்க்கவில்லை. மரம் முளைத்த நாள்தான் எல்லோரும் கவனிக்கிறார்கள். நீங்கள் இப்போது மண்ணுக்குள் இருக்கும் வேர் காலத்தில் இருக்கலாம். உங்களை யாரோ ஒருவர் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். சில நேரம் தவறான முடிவை எடுக்க முன் ஏதோ தடை வந்திருக்கலாம். சில நேரம் செல்ல நினைத்த இடம் ரத்து ஆகி இருக்கலாம். சில நேரம் பிடித்த மனிதர் விலகி இருக்கலாம். அப்போது வலித்திருக்கும். ஆனால் பின்னர் பார்த்தால் அது பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் எல்லா தடைவும் எதிரி அல்ல. சில தடை மறைந்த ஆசீர்வாதம். உங்கள் உள்ளத்தில் எரியும் கேள்விகள் இருந்தால் அவற்றை பயப்படாதீர்கள். நான் யார்? நான் ஏன் இங்கே? நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இந்த சோதனை? ஏன் இந்த அழைப்பு? இவை பலவீனமான மனத்தின் கேள்விகள் அல்ல. விழிக்கும் ஆன்மாவின் கேள்விகள். வெளியில் மட்டும் வாழ்ந்த மனிதன் இப்படி கேட்க மாட்டான். உள்ளம் விழிக்கும் போது தான் வாழ்க்கையை ஆழமாக பார்க்க தொடங்கும். அதனால் கேள்வி வந்தால் பதற்றப்படாதீர்கள். அது புதிய புரிதலின் வாசல். நீங்கள் இன்று இருக்கும் நிலை நிரந்தரமல்ல. ஏழ்மை நிலை நிரந்தரமல்ல. தனிமை நிரந்தரமல்ல. மனச்சோர்வு நிரந்தரமல்ல. குழப்பம் நிரந்தரமல்ல. தடை நிரந்தரமல்ல. இவை எல்லாம் காலநிலைகள் போல. வரும். தங்கும். போகும். ஆனால் நீங்கள் காலநிலை அல்ல. நீங்கள் ஆகாயம். மேகம் மாறினாலும் ஆகாயம் அசையாது. சோதனைகள் மாறினாலும் உங்கள் மூல மதிப்பு மாறாது. உங்கள் மனதை எதனால் நிரப்புகிறீர்கள் என்பதே முக்கியம். வெறும் காலியான மனம் பல நேரம் பயத்தால் நிரம்பிவிடும். அதனால் அறிவால் நிரப்புங்கள். நல்ல சிந்தனையால் நிரப்புங்கள். நம்பிக்கை வார்த்தைகளால் நிரப்புங்கள். படைப்பாற்றலால் நிரப்புங்கள். சேவை உணர்வால் நிரப்புங்கள். உளம் நிரம்பிய இடத்தில் இருள் குடியிருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் மனிதர்களுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கலாம். நல்ல நண்பர், நல்ல துணை, நல்ல ஆசிரியர், நல்ல வாய்ப்பு, நல்ல கூட்டணி.
இவை எல்லாம் வந்தால் அதை தாங்கும் அளவுக்கு உள்ளம் வளர்ந்திருக்க வேண்டும். இல்லையெனில் நல்ல வரமும் கையில் நீடிக்காது. அதனால் இப்போது நீங்கள் அனுபவிக்கும் தனிமை தண்டனை அல்ல, தரமான இணைப்புகளுக்கான தயாரிப்பு ஆகலாம். நீங்கள் இழந்ததாக நினைக்கும் சில விஷயங்கள் உண்மையில் சுமை இருந்திருக்கலாம். விலகிய மனிதர், உடைந்த திட்டம், நின்ற உறவு, தடைப்பட்ட பாதை. அப்போது கண்ணீர் வந்திருக்கும். ஆனால் பின்னர் தான் புரியும், அது இழப்பு அல்ல, அது விடுதலை. அதனால் கடந்ததை பிடித்து கொண்டு இன்றைய வாய்ப்பை இழக்காதீர்கள். உங்கள் உடலுக்கும் உங்கள் மனதுக்கும் நன்றி சொல்லுங்கள். எத்தனை சோதனைகளையும் தாங்கி இன்றுவரை உங்களை கொண்டு வந்துள்ளது. நீங்கள் கவனிக்காத பல இரவுகளில் இதயம் அமைதியாக துடித்தது. நீங்கள் மனம் உடைந்த நாட்களிலும் மூச்சு ஓட்டியது. நீங்கள் விழுந்த நாட்களிலும் கால்கள் மீண்டும் எழுந்தன. இந்த உடல் உங்கள் நண்பன், அதை அன்பாக நடத்துங்கள். இந்த மனம் உங்கள் கருவி, அதை கருணையுடன் வழிநடத்துங்கள். நீங்கள் பிறரிடம் தேடும் அங்கீகாரத்தை சில நேரம் உங்களே உங்களுக்கு தர வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன் என்று பாராட்டுங்கள். நான் இன்னும் நின்றிருக்கிறேன் என்று மதியுங்கள். நான் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேன் என்று அன்பு கொடுங்கள். உலகம் பாராட்டும் வரை காத்திருந்தால் பலர் வாடிவிடுகிறார்கள். தன்னறியாதை உள்ளத்துக்கு தினசரி உணவு. உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கு வந்தால் ஆற்றல் சேமிக்கப்படும். எப்போது தூங்குவது, எப்போது எழுவது, எதை சாப்பிடுவது, எதை பார்க்க வேண்டும், யாருடன் பேச வேண்டும், எதற்கு ஆம் சொல்ல வேண்டும், எதற்கு இல்லை சொல்ல வேண்டும். இந்த சிறிய தெளிவுகள் மன சிதறலை குறைக்கும். சிதறாத ஆற்றல் பெரிய செயல்களை முடிக்கும். நீங்கள் பேசாமல் சுமந்த கனவுகள் இருக்கலாம். யாரிடமும் சொல்லாமல் உள்ளத்தில் வைத்த இலக்குகள் இருக்கலாம். அதை பாதுகாத்து வளர்த்து கொள்ளுங்கள். எல்லா விதைகளையும் கூட்டத்தில் காட்ட வேண்டியதில்லை. சில கனவுகள் அமைதியில் வளர வேண்டும். சரியான நேரத்தில் அது தானாக பேசும். இப்போது உங்கள் வேலை வளர்ப்பது, அறிவிப்பது அல்ல. உங்கள் கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு. அது பலவீனத்தின் சின்னம் அல்ல, உண்மையாய் உணர்ந்த இதயத்தின் அடையாளம். கல்லுக்கு கண்ணீர் வராது, உயிருள்ள இதயத்திற்கே வரும். அந்த உணர்வு உங்களை மனிதனாக வைத்திருக்கிறது. ஆனால் கண்ணீரில் நிரந்தரமாக தங்க வேண்டாம். அது சுத்தம் செய்ய வந்தது, தங்கச் செய்ய அல்ல. உங்கள் மனம் பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்லும். நான் தோற்றேன், நான் விலக்கப்பட்டேன், நான் முடியாது, நான் தாமதமானவன். இந்த பழைய கதையை நிறுத்துங்கள். புதிய கதை எழுதுங்கள். நான் கற்றேன், நான் எழுந்தேன், நான் தயாராகிறேன், நான் வளர்கிறேன், நான் திறக்கிறேன். நீங்கள் கூறும் கதை உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும். உங்கள் பாதையில் வரும் சிறிய அறிகுறிகளை கவனியுங்கள். திடீர் தெளிவு, அமைதியான உணர்வு, சரியான நேரத்தில் வரும் மனிதர், உளம் ஒப்புதல் தரும் வாய்ப்பு, மீண்டும் மீண்டும் தோன்றும் அழைப்பு. இவை பல நேரம் வாழ்க்கை பேசும் மொழிகள். எல்லா பதிலும் பெரிய சத்தமாக வராது. சில பதில்கள் மெதுவாக வரும். நீங்கள் பெற்ற வலிமையை மதியுங்கள். பழைய நீங்கள் இன்று இருக்கும் நிலையை பார்த்தால் ஆச்சரியப்படுவார். முன்பு உடைத்த விஷயங்கள் இப்போது உங்களை அசைக்காமல் போயிருக்கலாம். முன்பு பயமளித்த விஷயங்கள் இப்போது சாதாரணமாக இருக்கலாம். இதுவே வளர்ச்சி. எப்போதும் பெரிய வெற்றி போல தெரியாது. சில நேரம் அமைதியான வலிமை போல தெரியும். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒளியாக இருங்கள். எல்லோரும் இருளில் பேசும் போது நம்பிக்கை பேசுங்கள். எல்லோரும் கோபத்தில் இருக்கும் போது அமைதியை தேர்வு செய்யுங்கள். எல்லோரும் குறை கூறும் போது நன்றி சொல்லுங்கள். ஒரு வீட்டின் ஆற்றலை ஒரே மனிதன் மாற்ற முடியும். நீங்கள் அந்த மனிதராக இருக்கலாம். உங்கள் இதயம் இன்னும் கனவு காண்கிறது என்றால் பாதை முடிவடையவில்லை. உங்கள் உள்ளம் இன்னும் ஏதோ பெரியதை உணர்கிறது என்றால் அழைப்பு இன்னும் உயிரோடு உள்ளது. உங்கள் கண்கள் இன்னும் தூரத்தை நோக்கி பார்க்கின்றன என்றால் பயணம் தொடர்கிறது. முடிவு வந்துவிட்டது என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது அல்ல, தொடர வேண்டிய நேரம். இப்போது அமைதியாக சொல்லுங்கள். நான் காத்திருக்கவில்லை, நான் பழுத்து கொண்டிருக்கிறேன், நான் நின்றுவிடவில்லை, நான் ஆழமாக வேரூன்றுகிறேன், நான் தனியாக இல்லை,
நான் காக்கப்படுகிறேன். நான் மறக்கப்படவில்லை. நான் தயார் செய்யப்படுகிறேன். நான் சிறியவன் அல்ல. நான் இன்னும் முழுமையாக திறக்காத பரிசு. நான் சுமை அல்ல. நான் அர்த்தம் கொண்ட உயிர். 8 என்ற நினைவு உங்களுக்கு மீண்டும் சக்தி தரட்டும். சமநிலை கொண்டு நட. உள்ளத்தை நம்பு. ஒழுக்கத்தில் நிலைநில். பயத்தை விடு. அன்பை கொடு. நன்றியை பேசு. உழைப்பை தொடரு. சரியான நேரம் உன்னை தேடி வருகிறது. திறக்க வேண்டிய கதவுகள் நகர்கின்றன. சந்திக்க வேண்டிய மனிதர்கள் நெருங்குகின்றனர். குணமடைய வேண்டிய காயங்கள் மெதுவாக ஆறுகின்றன. வளம் பெற வேண்டிய வீடு நிரம்பத் தொடங்குகிறது. அமைதி தேடிய மனம் தன் இடத்தை கண்டுகொள்கிறது. இன்று நீங்கள் சுமக்கும் நம்பிக்கை நாளை பலருக்கும் விளக்காக மாறும். உங்கள் முகத்தில் ஒளி நிலைக்கட்டும். உங்கள் குரலில் தைரியம் நிலைக்கட்டும். உங்கள் வாழ்வில் அருள் பெருகட்டும். உங்கள் உள்ளத்தில் இன்னும் முழுமையாக வெளிப்படாத ஒரு பெரும் சக்தி அமைதியாக காத்திருக்கிறது. பலர் தங்களை வெளியில் காணப்படும் சூழ்நிலைகளால் அளக்கிறார்கள். கையில் இருக்கும் பணம், சுற்றத்தில் இருக்கும் மனிதர்கள், தற்போதைய வேலை, கடந்த தோல்விகள், பிறர் சொன்ன வார்த்தைகள் இவைகளால் தங்களை தீர்மானித்து விடுகிறார்கள். ஆனால் மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் இப்போது எங்கே நிற்கிறான் என்பதில் இல்லை. அவன் உள்ளத்தில் என்ன விதை இருக்கிறது என்பதில் உள்ளது. விதையை பார்த்தால் அது சிறியது. ஆனால் அதற்குள் காடு மறைந்து கிடக்கிறது. அதுபோல உங்களுக்குள் இன்னும் வெளியில் தெரியாத உலகங்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் ஏன் இவ்வளவு தடைகள் வருகிறது என்று மனம் கேட்கும். நான் நேர்மையாக இருந்தும் ஏன் சோதனை? நான் நல்லது நினைத்தும் ஏன் தாமதம்? நான் உழைத்தும் ஏன் இன்னும் பலன் இல்லை? இந்த கேள்விகள் இயல்பானவை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பெரிய கட்டிடங்களுக்கு ஆழமான அடித்தளம் தேவை. சாதாரண காற்றை தாங்குவது எளிது. பெரிய புயலை தாங்க வலிமை வேண்டும். உங்களுக்கு வரும் சில சோதனைகள் உங்களை தண்டிக்க அல்ல, நீங்கள் தாங்க போகும் உயரத்திற்கு தயார் செய்ய. நீங்கள் பலமுறை புதிய தொடக்கம் செய்ய முயற்சி செய்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருக்கலாம். அதனால் மனம் சோர்ந்து இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மீண்டும் எழ முயன்றீர்கள் என்றால் நீங்கள் தோற்றவர் அல்ல, விடாமல் பயிற்சி பெற்றவர். நீர்த்துளி கல்லை உடைக்கும் போது அது ஒரே முறை அடித்ததால் அல்ல, தொடர்ச்சியால். அதுபோல உங்கள் சிறிய முயற்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் தங்க வரமாட்டார்கள். சிலர் பாடம் கற்பிக்க வருவார்கள். சிலர் காயம் தருவார்கள். சிலர் குணப்படுத்துவார்கள். சிலர் ஊக்குவிப்பார்கள். சிலர் உங்கள் மதிப்பை நினைவூட்டுவார்கள். யார் வந்தார்கள் யார் சென்றார்கள் என்பதில் மட்டும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களுக்குள் என்ன விழித்தார்கள் என்பதை பாருங்கள். சிலர் விலகியதால் தான் நீங்கள் உங்களை கண்டுபிடித்திருக்கலாம். உங்கள் மனதில் எத்தனை கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன என்று கவனியுங்கள். நான் முடியாது என்ற பூட்டு. நான் தகுதியற்றவன் என்ற பூட்டு. எல்லோரும் என்னை விட்டு போவார்கள் என்ற பூட்டு. பணம் என்னை நாடாது என்ற பூட்டு. என் வாழ்க்கை மாறாது என்ற பூட்டு. இந்த பூட்டுகளுக்கு வெளியிலிருந்து சாவி வராது, உள்ளிருந்து திறக்க வேண்டும். உண்மை என்னவென்றால் இவை கதவுகள் அல்ல, எண்ணங்கள் மட்டுமே. எண்ணம் மாறினால் கதவு திறக்கும். நீங்கள் அமைதியாக இருந்த நாட்களும் வீணாகவில்லை. வெளியில் எதுவும் நடக்காதது போல இருந்த காலங்களும் வீணாகவில்லை. மரம் வளரும்போது சில காலம் வேர் மட்டும் வேலை செய்யும். மேலே எதுவும் தெரியாது. ஆனால் கீழே பெரிய வேலை நடக்கும். அதுபோல உங்கள் அமைதி காலங்களில் உள்ளம் பலம் பெற்றிருக்கலாம். பார்வை தெளிந்திருக்கலாம். தேவையற்றவர்கள் விலகியிருக்கலாம். புதிய சக்தி சேமிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் இதயத்தில் எரியும் ஆசைகளை அடக்க வேண்டாம். உலகம் சிரித்தாலும் உங்கள் உள்ளம் அழைக்கும் திசையை கவனியுங்கள். பல பெரிய சாதனைகள் ஆரம்பத்தில் சாத்தியமில்லாத கனவாகத்தான் தோன்றின. பிறர் பார்க்கும் எல்லைகள் உங்கள் ஆன்மாவுக்கு தெரியாது. உள்ளம் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நினைவூட்டினால் அதில் உங்கள் பாதை இருக்கலாம். பயம் காரணமாக அதை அடக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விஷயங்கள் எப்போதும் பெரியதாக தொடங்காது. ஒரு நல்ல பழக்கம், ஒரு புதிய சிந்தனை,
ஒரு நேர்மையான முடிவு, ஒரு தினசரி நடை, ஒரு புத்தகம், ஒரு நல்ல நண்பர், ஒரு காலை எழுச்சி, ஒரு மன்னிப்பு, ஒரு இல்லை என்ற பதில். இவை சிறியது போல தோன்றும், ஆனால் திசையை மாற்றும். கப்பலை திருப்ப பெரிய அலை தேவையில்லை, சிறிய சக்கரம் போதும். உங்கள் உள்ளம் சோர்வடைந்தால் உடனே உங்களை குறை சொல்லாதீர்கள். பலம் உள்ளவர்களுக்கும் ஓய்வு தேவை, உறுதியானவர்களுக்கும் அழ வேண்டும், தைரியமானவர்களுக்கும் சில நேரம் குழப்பம் வரும். இது பலவீனம் அல்ல, மனித தன்மை. உங்கள் மனத்தையும் உடலையும் நண்பனாக நடத்துங்கள், அடிமையாக அல்ல. உங்கள் வாழ்வில் வளம் வர வேண்டுமெனில் முதலில் இடம் காலி செய்ய வேண்டும். பழைய குறைகளை வெளியேற்றுங்கள், பழைய கோபத்தை விடுங்கள், பயனற்ற பழக்கத்தை நிறுத்துங்கள். உங்களை தாழ்த்தும் சுற்றத்தை விலக்குங்கள். நிரம்பி கிடக்கும் அறைக்குள் புதிய பொருள் வைக்க முடியாது, அதுபோல நிரம்பி கிடக்கும் மனதில் புதிய ஆசீர்வாதம் தங்க முடியாது. நீங்கள் இப்போது பார்க்கும் சில மூடிய கதவுகள் நிரந்தரமல்ல, நேரம் வந்தால் திறக்கும். சில கதவுகள் தட்ட வேண்டும், சில கதவுகள் காத்திருக்க வேண்டும், சில கதவுகள் திறக்க நீங்கள் முதலில் மாற வேண்டும். அதனால் எல்லா மூடுதலையும் தோல்வி என்று எடுத்து கொள்ளாதீர்கள். சில சமயம் கதவு அல்ல, உங்கள் திசை மாற வேண்டும் என்பதே செய்தி. உங்கள் பெயர் ஒரு நாள் மரியாதையோடு சொல்லப்படும், ஆனால் அந்த நாளுக்கு முன் உழைப்பின் அமைதியான பருவம் இருக்கும். யாரும் கவனிக்காத காலம் இருக்கும், சந்தேகம் நிறைந்த இரவுகள் இருக்கும், தனிமையான முயற்சிகள் இருக்கும். அப்போது பலர் கைவிடுவார்கள், ஆனால் தொடர்ந்து செல்லுபவர்கள்தான் பின்னர் கதையாக மாறுவார்கள். நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்கலாம். உங்கள் குரலில் சக்தி உண்டு, நீங்கள் உங்களை எப்படி அழைக்கிறீர்கள் என்பதில் சக்தி உண்டு. நான் சிக்கியவன் என்று சொல்லாதீர்கள், நான் வளர்கிறவன் என்று சொல்லுங்கள். நான் உடைந்தவன் என்று சொல்லாதீர்கள், நான் குணமடைகிறவன் என்று சொல்லுங்கள். நான் பின்னடைந்தவன் என்று சொல்லாதீர்கள், நான் தயாராகிறவன் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, திசை மாற்றும் விதைகள். உங்கள் வீட்டில் நீங்கள் பேசும் ஆற்றல் முக்கியம். காலையில் குறை சொல்லி நாளை தொடங்காதீர்கள், நன்றி சொல்லி தொடங்குங்கள். குடும்பத்தாரிடம் கடினமாக அல்ல மென்மையாக பேசுங்கள். சிரிப்பு இருக்கும் வீட்டில் வளம் நீண்ட நாட்கள் தங்கும். மரியாதை இருக்கும் வீட்டில் மன அமைதி வளரும். ஆசீர்வாதம் பேசப்படும் வீட்டில் குழந்தைகளின் மனம் நிமிரும். உங்கள் பயணத்தை பிறரின் வேகத்தோடு ஒப்பிடாதீர்கள். சிலர் சீக்கிரம் ஓடி பின்னர் சோர்வடைவார்கள், சிலர் மெதுவாக சென்று நிலைத்திருப்பார்கள். நீண்ட தூரம் செல்ல வேண்டியவர்களுக்கு நிலைத்த நடை அவசியம். நீங்கள் விரைவில் அல்ல ஆழமாக வளர்ந்து கொண்டிருக்கலாம், அதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் நல்லவற்றை முன்னதாகவே வரவேற்க தொடங்குங்கள். நான் இன்னும் பெறவில்லை என்பதால் அது இல்லை என்று நினைக்காதீர்கள். விதை விதைத்தவுடன் மரம் கண்ணுக்கு தெரியாது, அதனால் அது வரவில்லை என்று சொல்ல முடியாது. அதுபோல பல நல்லவை உங்கள் பக்கம் வந்து கொண்டிருக்கலாம். உள்ளத்தை தயார் செய்யுங்கள். உங்கள் மனதில் நச்சாக நிற்கும் ஒரு பழக்கம் இருந்தால் இன்று விட முடிவு செய்யுங்கள். நாளை என்று தள்ளாதீர்கள். சிறிய தாமதங்கள் பெரிய சங்கிலியாக மாறும். இன்று உடைக்கும் தைரியம் நாளைய சுதந்திரம். இன்று எடுத்த ஒழுக்கம் நாளைய பெருமை. இன்று விதைக்கும் கட்டுப்பாடு நாளைய வளம். உங்கள் உள்ளம் சில நேரங்களில் காரணமின்றி மகிழும். அது சின்ன விஷயம் அல்ல, ஆன்மா தன் பாதையை உணரும் தருணம் அது. சிலர் காரணமின்றி அமைதி உணர்வார்கள், சிலர் திடீரென நம்பிக்கை பெறுவார்கள், சிலர் ஒரு இடத்தில் சென்றால் இதயம் திறக்கும். இவை அனைத்தும் உள்ளம் பேசும் மொழிகள். கவனியுங்கள், நீங்கள் யாருக்காவது ஒளியாக இருக்கலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் ஒரு வார்த்தை ஒருவரை காப்பாற்றலாம். உங்கள் ஒரு ஊக்கம் ஒருவரின் தைரியமாக மாறலாம். உங்கள் ஒரு சிரிப்பு ஒருவரின் இருளை குறைக்கலாம். அதனால் உங்களை சிறியவர் என்று எண்ணாதீர்கள். பலர் பார்க்காத தாக்கம் உங்களால் நிகழலாம். உங்கள் கண்ணீர் விதையாக மாறும், உங்கள் காத்திருப்பு வேராக மாறும், உங்கள் ஒழுக்கம் தண்டாக மாறும், உங்கள் நம்பிக்கை கிளையாக மாறும், உங்கள் சேவை மலராக மாறும். உங்கள் நேரம் வந்தால் பலன் பழமாக மாறும்.
இதை நம்பி தொடருங்கள். இப்போது உள்ளத்தில் அமைதியாக சொல்லுங்கள், நான் மறுக்கப்படவில்லை. நான் திருப்பப்படுகிறேன். நான் தாமதமில்லை. நான் ஆழமாக தயாராகிறேன். நான் சிறியவன் அல்ல. நான் திறக்காத செல்வம். நான் தனியாக இல்லை. நான் காக்கப்படுகிறேன். நான் சோர்வல்ல. நான் ஓய்வெடுத்து மீண்டும் எழும் சக்தி. நான் முடிவல்ல. நான் புதிய தொடக்கம். 8 என்ற நினைவு மீண்டும் உங்களை சுற்றி ஒளி போல நிற்கட்டும். சமநிலையை காப்பாற்று. உன் உள்ளத்தை நம்பு. ஒழுக்கத்தை பிடி. முயற்சியை விடாதே. அன்பை பகிர். நன்றியை பேசு. பயத்தை கரை. உன் நேரம் நகர்கிறது. உன் பாதை தெளிகிறது. உன் வீடு வளம் பெறுகிறது. உன் மனம் குணமடைகிறது. உன் பெயர் உயர்கிறது. உன் கைகள் பலரை உயர்த்தும் கரமாக மாறுகின்றன. இன்று நீங்கள் சுமக்கும் நம்பிக்கை நாளை உங்கள் குடும்பத்திற்கே வழிகாட்டும் தீபமாக மாறும். உங்கள் கண்கள் ஒளிரட்டும். உங்கள் நடை உறுதியடையட்டும். உங்கள் வாழ்வு அருளால் நிரம்பட்டும்.